இஸ்லாத்தில் நல்ல நாள் கெட்ட நாள் இல்லை என்று சொல்கிறீர்கள். இந்த ரம்லான் மாதம் நல்ல மாதம்னு சொல்றீங்க, பக்ரீத் பண்டிகை நல்ல நாள் உங்கள்ட்ட தான் இருக்கிறது. அப்போ அது ஏன் நல்ல நாள் இல்லைங்கிறீங்களா? இப்போ நல்ல நாள்னு சொல்றீங்களா? அது என்னன்னு கேட்கிறார். அதாவது நல்ல நாள் கெட்ட நாள் என்பதை ரெண்டு அர்த்தத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம் மக்கள். ஒன்று ஒரு நேரத்தில் நம்ம எதை செய்தாலும் அது துளங்கும், இன்னொரு நேரத்தில் எதை செஞ்சாலும் விளங்காது. அப்படிங்கிற ஒரு வகையில் நல்ல நாள் கெட்ட நாள் பிரிக்கிறது இஸ்லாத்தில் இல்லை. ஒரு காரியத்தை நீ செய்ய போறீங்க, கல்யாணம் பண்ண போறீங்க, அது வெள்ளிக்கிழமை செஞ்சா நல்லா இருக்கும், செவ்வாய்க்கிழமை செஞ்சா நல்லா இருக்காது, அது கிடையாது. 1ஆம் தேதி செஞ்சா நல்லா இருக்கும், 31ஆம் தேதி செஞ்சா நல்லா இருக்காது, அது இஸ்லாத்தில் கிடையாது. வளர்பிறையில் செஞ்சா நல்லா இருக்கும், தேய்பிறையில் செஞ்சா நல்லா இருக்காது, அது கிடையாது. ராகு காலத்தில் செஞ்சா நல்லா இருக்கும், வேற ஒரு காலத்தில் செஞ்சா நல்லா இருக்காது, அது கிடையாது. எந்த ஒரு காரியத்தையும் எப்ப வேண்டுமானால் நீங்கள் செய்யலாம். அந்த நேரம் உங்களுக்கு நல்லதாவோ கெட்டதாவோ ஆக்காது. இறைவன் உங்களுக்கு நல்லதுன்னு ஆக்கி இருந்தால் அது நல்லதா முடிந்துவிடும், கெட்டது என்று ஆகியிருந்தால் கெட்டதா முடித்துவிடும். இந்த நல்ல நாள் கெட்ட நாள் தான் இஸ்லாம் இல்லைங்குது. குறிப்பிட்ட மாசத்துலாம் கல்யாணம் பண்ணணுமானா மண்டபத்துக்காரன்லாம் தாறுமாறா, மண்டபத்துக்கார கோச்சிக்க கூடாது, மண்டபத்துக்காரர்களுக்கு தாறுமாறா ரேட் அணிஞ்சிருவாங்க வச்சுருவாங்க. எல்லாருமே முட்டுனா காலமெல்லாம் கல்யாணம் பண்ணினா 2000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு மண்டபம் கிடைக்கும். நீ குறிப்பிட்ட மாசத்துல 50 பேர் கல்யாணம் பண்ணின்னு சொன்னா 40,000 ரூபாய் வரத்தனை செய்யும். 10 மாசம் ஈ ஓட்டுறான்ல, அந்த 10 மாசத்தையும் இதெல்லாம் சம்பாதிக்க வேண்டி இருக்கிறது. அப்ப இந்த பரவலா இருந்தால் மக்களுக்கு நல்லதுங்கிற காரணத்தினால எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் என்ன நேரம் என்னன்னா நீ பார்க்காத, எப்ப நினைக்கிறே செஞ்சிரு, நாள் அடிப்படையில் ஒதுக்கிறாத. இது கிடையாது இஸ்லாம் சொல்லுகிறது. நடைமுறையில் பார்த்தாலும் எந்த ஒரு செகண்ட் எடுத்துக்கொண்டாலும் அந்த ஒரு செகண்ட்ல 1000 நல்ல காரியம் நடந்தா 1000 கெட்ட காரியம் நடக்கும். இந்த செகண்ட்ல 100 பேர் பிறந்தா 100 பேர் செத்துருப்பான். பிறந்தவனுக்கு நல்ல நேரம், செத்தவனுக்கு கெட்ட நேரம் ஒரே நேரம் தான். அனைவருக்கும் நல்லது நடந்த ஒரு நாளை காட்ட இயலுமா? அனைவருக்கும் நல்லது நடந்த ஒரு மாசத்தை காட்ட இயலுமா? கிடையாது. எந்த மாசத்தை எடுத்தாலும் பிரசவமும் நடக்கும், சாவும் நடக்கும், லாபமும் நடக்கும், நஷ்டமும் நடக்கும், மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும். அப்ப எல்லா நேரத்திலும் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அப்ப என் நேரத்தை வச்சுக்க நீ தள்ளி போற, காரியம் தள்ளி போடுற என்று இஸ்லாம் என்ன செய்யுது? அது கேட்கிறது. இதுதான் கிடையாது. அதே நேரத்தில் இறைவனை வணங்குவதற்கு சில நேரங்கள் ஏற்ற நேரம், இறைவனுக்கு பிடித்த நேரம் அப்படின்னு சொல்வது மூட நம்பிக்கையில வராது. ஏன் வராதுன்னு கேட்டா, இறைவன் அவனை வணங்குவதற்கு ஒரு நேரத்தை, இந்த நேரத்தில் என்னை வணங்க வேண்டும், இந்த நேரத்தில் என்னை நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் அப்படின்னு இறைவனா ஒரு காரணத்துக்கு சொன்னாரையானால் அது நம்முடைய முன்னேற்றத்தையோ நம்முடைய உழைப்பையோ நம்முடைய நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் செய்வதையோ பாதிக்க போறது இல்லை. அந்த நல்ல நாள் இருக்குதான்னு கேட்டா இஸ்லாத்தில் இருக்கிறது. என்ன இருக்கிறது? நாங்கள் நல்ல நாள்லேயே சிறந்த நல்ல நாளாக கருதுவது குர்ஆன் எங்களுக்கு தரப்பட்டது தான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். குர்ஆன்ல அந்த அறிவுபூர்வமான கருத்துக்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த குர்ஆன் ரம்ஜான் மாசத்தில் தான் தரப்பட்டது. ரமலான் மாசத்தில் குர்ஆன் தந்த காரணத்தினால அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் ஒரு மாத காலம் என்ன செய்கிறோம்? பகல் நேரங்களில் இந்த குர்ஆன் தந்ததுக்கு நன்றி. அப்படிதான் குர்ஆன்ல இருக்கு. ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது, அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. எனவே இந்த மாதத்தை அடையும் பொழுது நோன்பு வையுங்கள், இப்படி குர்ஆன்ல இருக்கிறது.